मेरे को कानून से मत सिखाना। तुम्हारे को क्या बोल रहा हूँ ज्यादा, तुम कानून से करो, मेरे से मत करो। पुलिस वाले रोकेगा, पुलिस वाले रोकेगा, लेकिन तुम आगे रोकेंगे। உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறை தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம். சற்று முன் பார்த்த இந்த வீடியோக்கள் இந்த நாட்டின் இளைஞர்களுக்கு கிடைத்த புதிய உத்தியோகம். அதாவது இந்த நாட்டிற்கக்கூடிய அரசாங்கம், RSS, பிஜேபி, இதற்கு கீழே இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 2500க்கும் மேற்பட்ட அமைப்புகளை வைத்து, அதுல பஜ்ரங் தள்ளும் இருக்கு, விஸ்வ ஹிந்து பரிஷதும் இருக்கு, அதுல ஹிந்து ரக்ஷா தல் என்கிற அமைப்பும் இருக்கு, ஹிந்து முன்னணி போன்ற அமைப்புகளும் இருக்கு. இந்த அனைத்து அமைப்புகளுமே நாடு முழுவதும் நடத்தக்கூடிய இந்த கலவரம், அதற்கான காரணம் என்ன? அதை பற்றின ஒரு ஆழமான டீட்டெயில்டான ரிப்போர்ட்டுடன் தான் உங்களுக்கு முன்பு நான் வந்திருக்கிறேன். இந்த வீடியோவின் முதல் வீடியோவை நீங்க பாருங்க. மக்கள் எதிர்க்கிறார்கள் ஒரு சில இடங்கள்ல, அதாவது தைரியமாக ஒரு நபர் எதிர்க்கும் போது அவர்கள் அங்கிருந்து ஓடுகிறார்கள். ஆனால் ஏராளமான இடங்களில் பஜ்ரங் தல்லை சார்ந்த இந்த தீவிரவாத அமைப்பு இந்த நாட்டில் தீவிரவாதத்தை தான் பரப்பி வருகிறது. மகாராஷ்டிராவில் ஒரு இஸ்லாமிய நபரை பிடித்து பஜ்ரங் தல்லை சார்ந்த நபர்கள் அவருடைய பையில், அதாவது வியாபாரத்திற்கு எடுத்து சென்ற அந்த பையில் என்ன இருக்கிறது என்று காட்ட சொல்லியிருக்கிறார். அதற்கு அந்த இஸ்லாமிய நண்பர் மிகவும் தைரியமாக, நீ போலீஸா, நீ அதிகாரியா, நீ யார் என்னுடைய பையை சோதனையிடுவதற்கு? போலீஸை கூப்பிடு, போலீஸ் கேட்டா நான் காட்டுறேன். தைரியமாக அந்த நபர் பேசியது. எதிரில் இருக்கக்கூடிய கூட்டம் அப்படியே பம்மிக்கொண்டு வாக்குவாதம் மட்டும்தான் செய்ததை ஒழிய வேறு எதுவுமே செய்ய முடியும். அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்களும் கூடினார்கள். பஜ்ரங் தலை சார்ந்த நபர்கள் அங்கிருந்து விரட்டப்பட்டார்கள். இந்த வீடியோவை பாருங்கள். मेरे को कानून से मत सिखाना। तुम्हारे को क्या बोल रहा हूँ ज्यादा, तुम कानून से करो, मेरे से मत करो। पुलिस वाले रोकेगा, पुलिस वाले रोकेगा, लेकिन तुम आगे रोकेंगे। मैं क्या बोल रहा है, मैं अभी तक बोला कि तुमको कुछ भी, लेकिन मेरी पहले बात सुन, मत बोल। गरम में मेरी पहले बात सुनता क्या? मेरा रास्ता जाने आने का रहा, तुम लगे तो पुलिस 10 जने खड़ा करो। हाँ, अगर चाहो रोके मैं गुनेगार, मैं सजा भुगतने को तैयार हूँ, लेकिन तुम मत रोको मेरे को। तो त्याची सजा काही भी भुगी, तुम्ही नको काढू ना, लेकिन तुम मत आना मेरे को, तू भी बीच में आना भाई, कभी जिंदगी में भूल कर. இதே போன்ற இன்னொரு வீடியோவை நீங்க சமீபத்தில் பார்த்திருப்பீர்கள். தீபக் குமார், உத்தராகண்ட் கோட்வார், ஒரு இஸ்லாமிய நபருடைய கடையில் போய் இதே பஜ்ரங் தல்லை சார்ந்த குண்டர் கூட்டம் 30 ஆண்டுகளாக இந்த பிசினஸை அவர் பார்த்து வந்தாரோ அந்த பெயரை மாற்ற கூறி, பாபா என்கிற பெயர் எங்களுக்கு பிடிக்கவில்லை, இது எங்களுடைய பெயர், இந்துக்களுடைய பெயர். அந்த வாக்குவாதம் நடக்கும்போது தீபக் தன்னுடைய பெயரை முகமது தீபக் என்று எடுத்துக்காட்டி இந்த பஜ்ரங் தல்லை சார்ந்த தீவிரவாத அமைப்புகளை, இந்த கூட்டத்தை அங்கிருந்து விரட்டடிக்கக்கூடிய வேலையை பார்த்தார். விஜய் ராவத் மற்றும் தீபக் குமார் 2 பேரும். இது 26ஆம் தேதி நடந்தது. அதற்கு 2-3 நாட்கள் கழித்து ஜனவரி 31ஆம் தேதி தீபக் குமார் மீது இதே கூட்டம், இதே நரி கூட்டம், ஒரு 200 பேருக்கு மேல அவருடைய ஜிம்முக்கு வெளியில போய் அவரை தாக்க முயற்சித்தார். தீபக் குமார் அங்க வந்த அனைத்து நபர்களுடைய பேரு, விலாசம், போன் நம்பர் எல்லாத்தையுமே கொடுத்த பின்பு கூட அவர்கள் மீது எந்த விதமான FIR எழுதப்படவில்லை. அவர்களுடைய பேர் கூட அந்த FIR-இல் வரவில்லை, பேர் எழுதி கொடுத்ததுக்கு பின்பு. இப்ப நான் உங்களுக்கு 2-3 வீடியோக்களை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். ரெட் மைக் சௌரப் எடுத்த ஒரு வீடியோ, சித்தாந்த் லல்லன் டாப் அவர் எடுத்த வீடியோ. இந்த இடத்தில் கலவரம் செய்த நபர்கள் இப்போ டெலிவிஷன் மீடியாக்களுக்கு முன்பு வந்து பேட்டிகளை கொடுத்து வருகிறார்கள், நியாயப்படுத்தி வருகிறார்கள். போலீசார்களுடைய பார்வையில் இந்த நபர்கள் வரவில்லை. இந்த 2 நபர்களுடைய வீடியோவை பாருங்கள். இந்த 2 நபர்களுமே கிரிமினல்ஸ்கள், தீவிரவாதிகள். பாருங்கள். अच्छा, मैं आपके पास आता हूँ सर। बजरंग दल का काम धाम क्या है इस इलाके में, थोड़ा बताइएगा। देखिए, काम क्या, सन 1984 में बजरंग दल का निर्माण हुआ और ध्येय वाक्य सेवा सुरक्षा संस्कार, समाज के लिए लगना, चाहे वो रक्तदान के माध्यम से हो, बहन बेटियों की रक्षा
मतलब जिहादियों से करनी हो, वरना जिस प्रकार से आपने घटनाक्रम कई देखे होंगे, कल भी एक घटनाक्रम हुआ, बहन बेटियों के ऊपर कुदृष्टि रखने वाला कोई भी व्यक्ति व किसी भी समुदाय का हो। भाई साहब, संगठन के सभी कार्यकर्ता अभी फिलहाल अपने अपने काम में हैं, क्योंकि उनके पास कोई ऐसी सूचना नहीं थी कि आप लोग मिलने के लिए आ रहे हैं। तो कुछ कार्यकर्ता अपनी गौशाला चलाते हैं, कुछ अपने बिजनेस में हैं, कुछ अपना काम करते हैं, कुछ जॉब करते हैं, कुछ पढ़ाई करते हैं। तो सभी कार्यकर्ता अलग अलग हैं। आपने मुझसे संपर्क किया, मैं आपके आगे सामने इधर अपने अपने कामों में मसरूफ बिल्कुल हैं। बिल्कुल भाई साहब, बिल्कुल। சரி, இது போன்ற வீடியோக்கள் ஒவ்வொரு நாளும் நீங்க பார்த்து வருகிறீர்கள். ஆனால் நடப்பது என்ன? இந்த ரிப்போர்ட்டில் இதற்கு மேல் நீங்க பாருங்க. பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஒரு டாஸ்கை கொடுத்திருக்கிறது. யாருக்கு? இது போன்ற அமைப்புகள். விஸ்வ ஹிந்து பரிஷத் விஹெச்பி உடைய ஸ்டூடெண்ட் விங், ரைட் விங் ஆர்கனைசேஷன். ஸ்டூடெண்ட் விங் தான் பஜ்ரங் தல் இஸ் அ மிலிட்டன்ட் ஆர்கனைசேஷன். ஏராளமான நாடுகள் இன்க்ளூடிங் யுஎஸ்ஏ, அமெரிக்கா பஜ்ரங் தல்லை ஒரு மிலிட்டன்ட் ஆர்கனைசேஷன் பார்க்கிறது. இது போன்ற 2500க்கும் மேற்பட்ட ஆர்கனைசேஷன்ஸ்கள், ஹிந்து ரக்ஷா தல், கௌரக்ஷா தல், இது போன்ற ஏராளமான அமைப்புகளுக்கு கிடைத்த டாஸ்க் இந்தியாவில் ஆங்காங்கே வயலன்ஸை நீங்க பரப்பணும், ஹேட் ஸ்பீச்சஸ்களை கொடுக்கணும், டார்கெட்டட் ஹராஸ்மெண்ட் நடக்கணும், ரிலிஜியன் பேர்ல மைனாரிட்டிகளை நீங்க முடக்கணும், முக்கியமாக முஸ்லிம் அண்ட் கிறிஸ்டியன்ஸ். இது அவர்களுக்கு டாஸ்க் கிடைத்திருக்கிறது. இந்த டாஸ்கிற்காக இலவசமாகவா? கிடையாது. ஒரு மிகப்பெரிய அளவில் ஃபண்டிங்ஸை ஜெனரேட் செய்து அமெரிக்கா, இது போன்ற வெவ்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய அமைப்புகள் இந்த ரவுடி கூட்டத்திற்கு ஃபண்டிங் கொடுத்து வருகிறார்கள். அதாவது ஒரு ஆர்கனைஸ்ட் முறையில் இந்தியாவில் தீவிரவாதத்தை பரப்பக்கூடிய வேலையை நேரடியாக பிஜேபி ஆர்எஸ்எஸ்ஏ செய்து வருகிறது. ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங், ஹிந்து நேஷனலிஸ்ட் என்கிற பெயர்ல, ஹிந்துத்வா என்கிற பெயர்ல இந்த நாட்டில் நடத்தக்கூடிய தாண்டவம் இன்ஃப்ளூயன்ஸ் யார்? பாரதிய ஜனதா பார்ட்டி மற்றும் ஆர்எஸ்எஸ் உடைய சப்போர்ட்டால், அவர்களுடைய பின்புலத்தால் இந்த ஒட்டுமொத்த ஆர்கனைசேஷன்ஸ்களுமே வேலை பார்க்க தொடங்கி இருக்கிறது. டொமெஸ்டிக் டொனேஷன், ஃபண்டிங் அனைத்துமே இவர்கள் கிடைக்கிறது. எப்படி? அதை நீங்க பாருங்கள். ஃபண்டிங் அவர்களுக்கு எப்படி கிடைக்கிறது? எங்கிருந்து அந்த பணம் ப்ரொபகண்டா வருகிறது நீங்க பார்த்தீர்கள்னா, டொமெஸ்டிக் டொனேஷன் மற்றும் டிஸ்போரா கான்ட்ரிபியூஷன். முக்கியமாக யுஎஸ்ஏல இருக்கக்கூடிய ராஷ்டிர ஸ்வயம் சேவக் சங் உடைய விஸ்வ இந்து பரிஷத்துடைய விங். இதை தாண்டி 2025ஆம் ஆண்டு அவர்கள் கிடைத்த டாஸ்க் கிறிஸ்டின் பண்டிகை, கிறிஸ்மஸை நீங்க டிஸ்டர்ப் செய்யணும். இதற்கான மிக முக்கியமான வேலையை பஜ்ரங் தல்லிடம் ஒப்படைத்தார்கள். நீங்க பார்த்தீர்கள்னா, பஜ்ரங் தல் ஏராளமான இடங்களில் இதே போன்ற கலவரங்களை தூண்டி வந்தார்கள். 2020ஆம் ஆண்டிலிருந்து உமர் காலித் ஒரு அமைதியான போராட்டத்தை நடத்தி வந்த நபர், காந்தியின் ஒரு மாணவர், யுஏபிஏ போன்ற வழக்குகளை போட்டு இதுவரை அவருக்கு பெயில் கூட கிடைக்கவில்லை. இன்னொரு பக்கம் சோனம் வாங்சு, அவர் மீது என்எஸ்ஏ போட்டிருக்கிறார்கள். செப்டம்பர் 2025ஆம் ஆண்டிலிருந்து ஒரு நான் வயலன்ஸ் ப்ரொடெஸ்ட் அகேன் காந்தியன், இவருக்கு இதுவரை பெயில் கிடைக்கவில்லை. பட் வாட் இஸ் பஜ்ரங் தல் போன்ற அமைப்புகளுக்கு ஈஸி பெயில் கிடைக்கிறது. செலக்டிவ் என்ஃபோர்ஸ்மெண்ட், அப்படி அவர்களுக்கு அரெஸ்ட் நடந்தால் கூட அடுத்த ஒரு சில நாட்களிலே அவர்களுக்கு பெயிலும் கொடுத்து விடுகிறார்கள். பிஜேபி லீடரான கபில் மிஸ்ரா மற்றும் அனுராக் தாக்கூர், இவர்களும் இதே போன்ற கலவரத்தை தான் தூண்டினார்கள் டெல்லி ரைட்ஸின் போது, சிஏ போராட்டம் போது. இன்னைக்கு கபில் மிஸ்ரா இஸ் டெல்லிஸ் லா மினிஸ்டர், அனுராக் தாக்கூர் இஸ் யூனியன் மினிஸ்டர். அப்போ இது போன்ற எக்ஸாம்பிள்ஸ்களை செட் செய்யும் போது இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடையாது. அப்போ அவர்களுக்கு இது போன்ற ஃபண்டிங்ஸை கொடுக்கும் போது பவர் வருது. யாரை வேலை அடிக்கலாம், யாரை வேலை கொல்லலாம், குத்தலாம். பஜ்ரங் தல்லை சார்ந்த நபர்கள் என்ன செய்கிறார்கள்? இப்போ வட இந்தியாவில் உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், பீகார், மகாராஷ்டிரா, இது போன்ற இடங்கள்ல நான் தொடக்கத்துல காட்டிய இந்த கூட்டம் தான் ஒரு 4-5 பேர் கிளம்புறது. அங்க போய் யாரோ ஒரு முஸ்லிம் வியாபாரியை பிடிச்சு அந்த வீடியோவை போடுறது, சோசியல் மீடியாவில் அதை வைரலாக்குவது. ஒரு நபர் வைரலானாலே போதும், அதுக்கப்புறம் என்ன ஃபண்டிங்ஸ் கொட்டுன்னு கொட்டும். இண்டிவிஜுவல்ஸ் இப்போ இந்த வேலையை பெண்கள் உட்பட, ரிதிமா சர்மா, காஜல் என்கிற ஒரு பெண்மணி, அவர்கள் பேசுவதெல்லாம் நீங்க கேட்டீர்கள்னா இந்தியாவை 2ஆக டிவைட் செய்யக்கூடிய வேலையை அவர்கள் பார்க்கிறார்கள். ஆனால் there is no action on them. இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா 1984ஆம் ஆண்டு உத்தரப்பிரதேசத்தில் உருவான மிலிட்டன்ட் ஆர்கனைசேஷன் தான் பஜ்ரங் தல். இதே போன்று இந்துக்களை ப்ரொடெக்ட் செய்ய போகிறோம், இந்து தர்மாவை ப்ரொடெக்ட் செய்ய போகிறோம் என்கிற இந்த விஷயத்தை வைத்து இவர்கள் நாடு முழுவதும் முஸ்லிம் மற்றும் கிறிஸ்துவ
அல்ல மைனாரிட்டிகள் மீது தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள். 2025ஆம் ஆண்டு கிறிஸ்துமஸ் பண்டிகையும் போது நீங்கள் நடந்த அந்த தாண்டவத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள். உங்களோட டிவி ஸ்கிரீனில் அது இருக்கு. ஹிந்து ரக்ஷா தல் இஸ் அ மச் ஸ்மாலர் அண்ட் யங் ஆர்கனைசேஷன். காசியாபாத்ல இருந்து இந்த ஆர்கனைசேஷன் உருவானது. பெங்கி சௌத்ரி என்கிற இந்த நபர் 2026ஆம் ஆண்டு இந்த நபர் அனௌன்ஸ் செய்தது, உங்களுக்கு 3 குழந்தைகள் இருந்து 4வது குழந்தையை நீங்க பெற்றுக்கினீர்கள்னா 21,000, 5வது குழந்தையை பெற்றுக்கொள்ளக்கூடிய நபர்களுக்கு 31,000 நாங்கள் கொடுக்க போகிறோம். இந்த அமைப்பு அதாவது அன்யூஷுவல் பாப்புலேஷனை ப்ரமோட் செய்யக்கூடிய வேலை, ஆனால் எந்த விதமான ஆக்ஷனும் கிடையாது. இதே நபர் சனாதன ரக்ஷா என்கிற ஒரு புரோகிராமை நடத்தி ஹிந்து மக்கள் கையில் ஆயுதங்களை கொடுக்க பார்த்தார், கொடுத்து வந்தார், கைதுமானார். அடுத்த நாளே பெயிலும் கிடைத்து விட்டது. அதே உமர் காலித் போன்ற நபர்கள். ஃபண்டிங்கோட நெட்வொர்க்கை நீங்க பாருங்கள், இவர்களுக்கு எங்கெல்லாம் ஃபண்டிங் வருது. RSS இன்ஃப்ளூயன்ஸ்ட் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ் இவர்களுக்கு ஃபண்டிங் கொடுக்கிறார்கள், முக்கியமாக பஜ்ரங் தல் போன்ற அமைப்புகளுக்கு. விஸ்வ ஹிந்து பரிஷத் ஆஃப் அமெரிக்கா VHPA வாஸ் த லார்ஜஸ்ட் ஃபண்டர். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய விஸ்வ ஹிந்து பரிஷத், அமெரிக்கா என்கிற இந்த ஆர்கனைசேஷன் பணத்தை ஃபண்ட் செய்கிறது. சேவா இன்டர்நேஷனல், இந்தியா டெவலப்மெண்ட், இது எல்லாமே வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய அமைப்புகள். இந்தியா டெவலப்மெண்ட் அண்ட் ரிலீஃப் ஃபண்ட் IDRF வழியாக அவர்களுக்கு பணம் வருது. ஏகல் வித்யாலயா பணம் வருது. 2005ஆம் ஆண்டிலிருந்து 2018ஆம் ஆண்டு வரை புததா ஃபேமிலி ஃபவுண்டேஷன் டொனேஷன் ஓவர் 1 மில்லியன் டு சங் லிங்க் US குரூப்ஸ். சங் பரிவாரில் இருக்கக்கூடிய யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய குரூப்ஸ்களுக்கு புததா ஃபேமிலி ஃபவுண்டேஷன் மட்டுமே $1 மில்லியன் கொடுத்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 80-90 லட்சம் ரூபாய். இது வந்து ஒரே குடும்பம் கொடுத்தது, ஒரே ஃபண்ட் கொடுத்தது. 2014ஆம் ஆண்டு நீங்க பார்த்தீர்கள்னா the report says estimated millions annually from US Hindutva groups to Indian NGOs. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இது போன்ற ஹிந்து ஆர்கனைசேஷன்ஸ்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய NGOக்கள் வழியாக இந்த ஃபண்டிங்ஸ்களை கொடுத்து வருகிறார்கள். சங் பரிவார் லிங்க் குரூப் யூஎஸ்ஏலிருந்து அனுப்பப்பட்ட பணம் $8,33,000 இந்திய பண மதிப்படி அது ஏராளமான ரூபாய். இது வந்து ஜஸ்ட் அ சிம்பிள் கால்குலேஷன். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபண்ட்ஸ் இங்கிருந்து எப்படி ஜெனரேட் செய்யப்படுகிறது? கார்ப்பரேட் டொனேஷன் கிடைக்கிறது, மெம்பர்ஷிப் டிரைவ் நடக்கிறது, RSS உடைய ஈகோ சிஸ்டம் வழியாக சப்போர்ட் அ சைல்ட் விச் சேனல் VHP அண்ட் பஜ்ரங் தல் வழியாக வரக்கூடிய அந்த டொனேஷன் எல்லாமே இது போன்ற கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ்களுக்காக கொடுக்கப்படுகிறது. இன்னும் சொல்ல போனால் மேங்களூரில் இருக்கக்கூடிய பஜ்ரங் தல் அக்கம்பக்கத்தில் இருக்கக்கூடிய வியாபாரிகளை மிரட்டி எக்ஸ்ட்ராஷன் வழியாகவும் பணத்தை பிரட்ட தொடங்கியிருக்கிறார்கள். அதாவது இதற்கு மேல் இந்த கூட்டத்தை உங்களால் கண்ட்ரோல் செய்ய முடியாது. ஏன்னா விஸ்வ ஹிந்து பரிஷத், பஜ்ரங் தல் இதெல்லாம் அறிஞ்ச பெயர்கள். ஆனால் இப்போ கிராமங்களில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன நகரங்களில் இருக்கக்கூடிய ரவுடி கூட்டம் அவர்கள் கூடி ஒரு 5-6-10 பேர் கழுத்தில் ஒரு காவி துண்டை போட்டுட்டு நான் பஜ்ரங் தலை சார்ந்த நபர், உன் பையில் என்ன இருக்கு, உன் கையில் என்ன இருக்கு, ஒரு இஸ்லாமிய நபரை பிடிச்சி அடிச்சு உதைத்து அதற்கான வீடியோவை போட்டு அதே சோஷியல் மீடியாவில் போட்டு பணம் சம்பாதிக்கக்கூடிய வேலையை பார்க்க தொடங்கிவிட்டார்கள். திஸ் இஸ் த நியூ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் விச் ஆர் யங்ஸ்டர்ஸ் விச் ஆர் யூத் காட். திக்விஜய் சிங் பஜ்ரங் தல்லிற்கு ISI இடமிருந்து பாகிஸ்தான் இன்டெலிஜென்ஸ் கொடுத்த ரிப்போர்ட் ISI இடமிருந்து பணம் வருவதாக கூறியிருந்தார்கள். மத்திய பிரதேஷ் பிஜேபி இல்லை அப்படியெல்லாம் வரல, நாங்கள் அங்கிருந்தெல்லாம் பணம் வாங்குவதில்லை. அப்போ என்னதான் நடக்கிறது இந்தியாவில்? எப்படி இந்த நபர்களுக்கு இந்த அளவில் தைரியம் கிடைத்தது, எந்த அளவில் இவர்களுக்கு இந்த அளவில் ப்ரொடெக்ஷன் கிடைக்கிறதுன்னு நீங்கள் பார்க்க வேண்டும். நான் தொடக்கத்திலே காட்டிய இந்த வீடியோக்களை நீங்கள் பார்த்து வருகிறீர்கள். பஜ்ரங் தல்லை பொறுத்தவரையில் செல்ஃப் டிஃபென்ஸ் என்கிற பெயரில் துப்பாக்கி, அருவா கத்தி இதெல்லாம் எப்படி பயன்படுத்துறது, அதுவும் டார்கெட்டிங் முஸ்லிம்ஸ் அண்ட் கிறிஸ்டியன்ஸ் என்கிற விஷயத்திற்கான ஏராளமான கேம்ப்ஸ்களையும் நடத்தி வருகிறார். லவ் ஜிஹாத் என்கிற வார்த்தை அவர்களுக்கு மிக சுலபமாக போகக்கூடிய விஷயம். ஹிந்து ரக்ஷா தல் போன்ற அமைப்புகள், கௌரக்ஷா போன்ற அமைப்புகள் இவர்களும் இதை தான் பயன்படுத்துகிறார்கள். தமிழ்நாட்டில் கார்த்திகை தீபத்தின் போது மதுரையில் நடந்த அந்த சம்பவம், அதற்கு பின்னாடியும் ஃபண்டிங் இருந்தது, அதற்கு பின்னாடியும் அந்த கலவரத்தை தூண்டுவதற்காகவும் ஃபண்டிங் வந்தது. ஹிந்து ரக்ஷா தல் ஒரு அமைப்பு ஆயுதங்களை டிஸ்ட்ரிபியூட் செய்கிறார்கள். ஆனால் அது தேச துரோக வழக்கு கிடையாது, அது தேச விரோத செயலும் கிடையாது. அவர்களுக்கு பெயில் கிடைக்கிறது. அடுத்தடுத்து அவர்கள் இது போன்ற செயல்களை தான் செய்து வருகிறார்கள். பிஜேபிக்கு எப்படி இதற்கான லாபம் கிடைக்கிறது, RSSக்கு எப்படி இதற்கான லாபம் கிடைக்கிறது நீங்க பார்த்தீர்கள்னா,
பிஜேபிக்கு நேரடியாக இந்துக்களுடைய ஓட் வங்கி, ஓட் பேங்க் ஷிஃப்ட் ஆகிறது. பஜ்ரங் தள் போன்ற அமைப்புகளை வைத்து பிஜேபி இந்த கேம்பெயின்ஸ்களை நடத்தி ஒரு வெறுப்பு அரசியலை செய்து வருகிறது. இதை தாண்டி யாரெல்லாம் இது போன்ற கலவரத்தை தூண்டி வருகிறார்களோ அவர்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறது பிஜேபி. எந்த விதமான அரெஸ்டும் நடக்காது. பிஜேபியாக இருக்கட்டும், விஸ்வ இந்து பரிஷதாக இருக்கட்டும், இது இன்னைக்கு நேற்றல்ல, 2002ஆம் ஆண்டு குஜராத் ரைட்ஸ்ல இருந்தே இந்த ஃபார்முலாவை நரேந்திர மோடியின் அரசாங்கம் செய்து வருகிறது. பஜ்ரங் தளுடைய டை எந்த அளவில் பிஜேபியுடன் இருக்குதுன்னு நீங்க பார்த்தீர்கள்னா, கவர்மெண்ட் காம்பன்சேட்டட் பஜ்ரங் தள் மெம்பர் பை கிவிங் 25 lakh இன் கர்நாடகா. கர்நாடகாவில் பிஜேபியின் அரசாங்கம் இருக்கும்போது பஜ்ரங் தளுக்கு பிஜேபியை நேரடியாக 25 லட்சம் ரூபாயை கொடுத்தார்கள். அண்ட் நீதிபதிகள், நீதிமன்றங்கள் அமைதியாக இருக்கிறது. ஓமர் காலித், சோனம் வாங்சூ எந்த விதமான ட்ரையலும் இல்லாமல் ஒரு காந்தியிசன் அமைதியான முறையில் போராடக்கூடிய இது போன்ற நபர்கள் மீது வழக்குகள், அவர்களுக்கு பெயில் கூட கிடைப்பது. 2020ஆம் ஆண்டு டெல்லி ரைட்ஸின் போது 53 நபர்கள், அதிகமான நபர்கள் இஸ்லாமியர்கள். சிஏ போராட்டத்தின் போது கபில் மிஸ்ரா மற்றும் அனுராக் தாக்கூர் தூண்டிய அந்த கலவரத்தில் உயிரிழந்த நபர்களுடைய எண்ணிக்கை 53 நபர்கள். அந்த தருணத்தில் தான் உமர் காலித் சிறைக்கு சென்றார். இன்னைக்கு வரை அவர் வெளியில் வரவில்லை. பஜ்ரங் தள் கொடுத்த ஹேட் ஸ்பீச் 2025ஆம் ஆண்டு மட்டுமே 1318 இடங்களில், விஹெச்பி 289 இடங்களில் இது போன்ற ஹேட் ஸ்பீச்சஸ்களை கொடுத்து வருகிறது. இந்தியாவில் இருக்கக்கூடிய மெஜாரிட்டி இது போன்ற ஆர்கனைசேஷன்ஸ்கள், அந்தராஷ்டிரிய ஹிந்து பரிஷத், ராஷ்டிரிய பஜ்ரங் தள் 138 ஈவெண்ட்ஸ்களை நடத்தியிருக்கிறார்கள். 138 ஈவெண்ட்ஸ்களுக்கான ஃபண்டிங், இது போன்ற வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய ஃபண்டிங், உள்நாட்டில் இருக்கக்கூடிய வேறு கார்பரேட்ஸ்களிலிருந்து வாங்கக்கூடிய இந்த ஃபண்டிங். பாரதிய ஜனதா பார்ட்டி ஹேட் ஸ்பீச்சஸ்களுக்காக 133 மீட்டிங்ஸ்களை போட்டிருக்கிறார்கள். சகல் ஹிந்து சமாஜ் 52 மீட்டிங்ஸ், சிவ் சக்தி அகாடா 13 மீட்டிங், ஹிந்து ஜன் ஜாகிருதி சம்ருத்தி 12 மீட்டிங்ஸ், ஹிந்து ஜாகரன் மஞ்ச் 8, ஹிந்து யுவா வாஹினி 8, விஸ்வ ஹிந்து மகாசங் 7. இது எல்லாமே ஹேட் ஸ்பீச்சஸ். இண்டிவிஜுவல்ஸ் நீங்க பார்த்தீர்கள்னா, யதி நரசிம்மானந்த் 20 ஹேட் ஸ்பீச்சஸ்களை கொடுத்திருக்கிறார். இந்த நபர் இப்போ சமீபத்தில் பேசிய அந்த வீடியோ வைரல் ஆகிறது. இந்த நாட்டு கொடியை நீங்க மதிக்கக்கூடாது, தேசிய கொடியை நீங்க மதிக்கக்கூடாது, அதை எரிச்சு போடுங்க, வீட்டுக்கு வீடு வெறும் இந்த காவி கொடி தான் இருக்க வேண்டும் என்கிற இந்த விஷயம். ரிதிமா சர்மா சமீபத்தில் மிகவும் பாப்புலராக வரக்கூடிய இந்த பெண்மணி 1.7 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வைத்திருக்கிறார். யங் கேர்ள் and she's been funded. காஜல் ஹிந்துஸ்தானி 23 இடங்களில் ஹேட் ஸ்பீச்சஸ்களை கொடுத்திருக்கிறார். பிரவீன் தொகோடியா 46 இடங்களில் ஹேட் ஸ்பீச்சஸ்களை கொடுத்திருக்கிறார். நிதேஷ் ராணே 28 இடங்களில், டி ராஜா சிங் ஹைதராபாத்தை சார்ந்த முன்னாள் எம்எல்ஏ 27 இடங்களில் இவர் ஹேட் ஸ்பீச்சஸ். மனோஜ் குமார், ஹர்ஷா டாக்கூர், ஷாத்வி சரஸ்வதி இவர்களுடைய போட்டோலாம் நான் போட்டு காட்டிட்டு இருக்கேன். கௌதம் கட்டர், சுரேந்திர ஜெயின், பொலிட்டிக்கல் ஃபிகர்ஸ் லைக் புஷ்கர் சிங் தாமி 71, புஷ்கர் சிங் தாமி உத்தராகண்டின் சீஃப் மினிஸ்டர். யோகி ஆதித்யநாத் 22 ஹேட் ஸ்பீச்சஸ். இந்த நாட்டு ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா 27 இடங்களில் ஹேட் ஸ்பீச்சஸ். அனைத்திற்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரே வார்த்தை ஜிஹாத். முகமது தீபக் ஜனவரி 2026ஆம் ஆண்டிலிருந்து ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிளாக வெளிவரும் போது அவர் மீது தாக்குதலை நடத்தியிருக்கிறது நாட்டு அரசாங்கம். அவர் மீதே எஃப்ஐஆரை போட்டு அவரை மிரட்டக்கூடிய வேலையை பார்த்து வருகிறது. ஜார்க்கண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு முகமது தீபக்கிற்கு 1 லட்சம் ரூபாயை கொடுப்பதாக கூறியிருக்கிறார்கள். அதை மறுத்து விட்டார் முகமது தீபக். இப்ப சிந்தித்து பாருங்கள், எந்த அளவில் இந்த நாட்டின் இளைஞர்களை பணம் கொடுத்து, ஃபண்டிங்கை கொடுத்து இந்த நாட்டை உடைக்கக்கூடிய வேலையை ஒரு அமைப்பு பார்த்து வருகிறது. எப்படி இந்த அமைப்பை நீங்க தீவிரவாத அமைப்பு இல்லை என்று கூற முடியும்? எப்படி இவர்களுக்கு சப்போர்ட் கிடைக்கிறது, ப்ரொடெக்ஷன் கிடைக்கிறது? ஒரு சில வீடியோக்களை இதற்கு மேல் நீங்க பார்க்க போறீர்கள். எந்த அளவில் நாடு முழுவதும் இது போன்ற இளைஞர்கள் கலவரத்தை தூண்டி தன்னுடைய சிறிய வருமானத்திற்காக இந்த நாட்டிற்கக்கூடிய ஏழைகளை, இந்த நாட்டின் அடையாளத்தை அழித்து வருகிறார்கள். और उस जिहादी सुअर की औलाद दीपक मोहम्मद को तेरे कोर्ट द्वार में बजरंग दल पहुंच चुका है, और अगर तू भाग सकता तो भाग ले। हनुमान चालीसा भी चलाओ, हनुमान चालीसा भी चलाओ, सुंदरकांड का पाठ भी कराओ। ये इस तरीके के स्कूल है, इन लोगों ने सिर्फ
मुसलमान गाने चलाने हैं इन लोगों ने कि खुदा मेरे बख्शीश कर। मोहम्मद दीपक जी, आपकी दिमाग की तारें ये प्रोटीन खा के थोड़ी हिल रखी हैं। इनका इलाज बजरंग दल अपनी तरीके से करेगा, आप टेंशन मत लीजिए, आप टारगेट पे हैं, टारगेट पे। और दूसरी बात मैं तुझे कह देना चाहता हूँ, शंकराचार्य भगवान सनातन धर्म के वो मूल अंग हैं, बजरंग दल के चीते हैं और अपने दम पर जीते हैं। जय श्री राम। अपना जिन भी छोड़ के भाग गया। अरे भाई हम तो देहरादून से आए हैं। நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த வீடியோவை ஏராளமான நபர்கள் எடுத்துச் செல்வதற்காக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான். இதுதான் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சிறிய சப்போர்ட். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போதே ஹாய் ஹலோ வணக்கம், உங்களுடைய கேள்விகள் கருத்துக்களை கீழே கமெண்டில் எழுதுங்கள். இந்த வீடியோவை பரப்புவதற்காக லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்கள். பொருளாதார ரீதியாக எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் அருகில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து உங்களால் முடிந்த உதவியை தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.